திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. பிரதிபலிப்பு: பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதேயாவில் போர் தொடுக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அந்த யூதேய தேசத்துல ஒரு சிலவற்றை அவனிடத்துல ஒப்படைத்து விடுகிறார். அந்த நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறான்? அந்த யூதேய தேசத்துல சில பொருட்களை, சில மனிதர்களை கொண்டு போய் விடுகிறான். அந்த பொருட்களை தனது கருவறையில் சேர்த்து வைத்து விடுகிறான். அந்த கொண்டு போகப்பட்ட ஜனங்களிலே மாசு இல்லாதவர்களும், அழகுள்ளவர்களும், சகல ஞானத்தில் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணர்கள் என ஒரு சில வாலிபர்களை பிரித்தெடுக்கிறான். அந்த வாலிபர்களுக்கு கல்தேயரின் மொழிகளை கற்றுக் கொடுத்து, ராஜ ஆகாரத்தை கொடுத்து அவர்களை வளர்க்கும்படியாக கட்டளையிடுகிறான். அதற்கென்று ஒரு தலைவனை ஏற்படுத்தி அவன் மூலமாக எல்லாத்தையும் செய்கிறான். அப்ப அந்த வாலிபர்களில தானியேல், சாத்ராக், மீஷாவேல், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்களும் இருந்தார்கள். அப்பொழுது தானியேலுக்குள்ளாக ஒரு யோசனை, எங்க ராஜாவின் ஆகாரத்தின் மூலமாக, ராஜ விருந்தின் மூலமாக தீட்டுப்பட்டு விடுமோ, கடவுள் விரோதமாய் நாம் சென்று விடுவோமோ என்று சொல்லி தனக்குள்ளாக சிந்தித்துக் கொண்டு அந்த தலைவன்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் செய்கிறான். அவன் வேண்டுதல் செய்யும் போது கடவுளுடைய இதயத்தை திறக்கிறாரு. அப்ப அந்த தலைவன் என்ன பண்றான்? இவர்களுக்கு பருப்பும் மரக்கறிகளையும் சாப்பிட கொடுக்கிறாங்க. அப்ப 10 நாளைக்கு பிற்பாடு பார்க்கிற பொழுது இந்த 4 மற்ற வாலிபர்களை பார்க்கிலோ அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் இருந்தது. அப்போ இங்க நாம் பார்க்கும் பொழுது தானியேல் கடவுளுக்கு விரும்பாததை தள்ளிவிட்டான், தீட்டுப்படக்கூடியதை எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டான். அவன் கடவுளுக்கு பிரியமாய் இருந்ததுனால மற்றவர்களை காட்டிலும் அவருடைய முகம் கழிப்புள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாய் இருந்தது. அப்ப இன்றைக்கு இந்த உபவாச நாட்கள்ல வந்திருக்க நாமும் கூட கடவுளுக்கு விரும்பாத, கடவுளுக்கு ஏற்காத காரியங்களை நாம் ஒதுக்க வேண்டும், விட்டு விலக வேண்டும், மனம் மாற வேண்டும். அப்படியான வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வு பிரகாசமா இருக்கும், நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் நாம் பார்க்கிறோம். தானியேல் 1 அதிகாரம் 15 வசனம் இப்படியாக சொல்கிறது: 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை நாம வாழுவோம். இயேசு பாலைவனத்துல சோதனை செய்யும் போது பிசாசின் சோதனைகளை வெற்றி பெற்றார். பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். அப்ப அந்த மருப மலையில அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது. வண்ணானால் வெளுக்க முடியாத அளவுக்கு பிரகாசமா இருந்தது. சூரியனை போல, உறைந்த மலை போல அவருடைய வஸ்திரங்கள் இருந்தது. காரணம், பிசாசின் வார்த்தைக்கு செவி சாய்க்காததுனால, பிசாசின் சோதனைகளை வெற்றி பெற்றதுனால. அப்ப இன்றைக்கு இந்த உபவாச நாட்கள்ல நாமும் கூட கடவுளுக்கு எதிர்க்காத காரியங்களை நாம் விட்டு விலகுவோம், பிசாசின் சோதனைகளை நாம் எதிர்த்து நிற்போம், பிசாசுக்கு நாம் செவி சாய்க்காம நாம இருப்போம், கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை நம்ம வாழ்வோம். கடவுள் நம்முடைய வாழ்வை கூட பிரகாசிக்க செய்வார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக இனி வரக்கூடிய காலங்களில் இயேசுக்குள்ளாக அவருக்கு ஏற்ற வாழ்வை வாழுவோம். கடவுள் நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க செய்வார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வானதூதர்களாலும் பூமியின் குடிகளாலும் எல்லாருடைய போற்றுதலுக்கும் ஆராதனைக்கும் காரணராயிருக்கிற அன்புள்ள இறைவா, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். பிசாசின் கிரியைகளை விட்டு நீர் விரும்புகிற நல்ல ஒரு வாழ்வை வாழும் பொழுது நீர் நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க செய்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக இந்த வார்த்தையின் பிரகாரமாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் உமக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவித்தை நாங்கள் ஜீவிப்பதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசையும் பிசாசின் கிரியைகளையும் பிசாசின் சோதனைகளையும் எதிர்த்து நிற்கத்தக்கதான பலத்தை கொடுக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நீரே எங்களோடு கூட இருப்பீராக. எல்லா பொல்லாப்புகளுக்கு, எல்லா மோச நாசங்களுக்கு, எல்லா தீமைகளுக்கு மத்தியிலிருந்து நீர் எங்களை விடுவித்து சுகபத்திரமாய் நடத்த வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய நினைவுகள், யோசனைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே வன்முறைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீதாம் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஒரு சமாதான
சமாதானமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அநேக குற்ற செயல்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீதாமே எல்லா குற்ற செயல்களை மாற்றும்படியாக, குற்றம் செய்கிற எல்லாருடைய மனதை மாற்றும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நல்ல இயேசு சுவாமி, ஒரு நல்ல ஒரு புதிய சமுதாயமாக நீதாமே ஸ்தாபிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை இந்த நாள் முழுவதுமாக நடத்திட வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.